Hi friends, welcome back to our channel. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டொமேட்டோஸ் தேவையான அளவு 1/2 kg சிக்கன், ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி நான் ஆட் பண்ணிட்டேன், அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப குட்டி குட்டியாக அரைஞ்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லா வதங்கும்ன்ட்டு. அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா வதங்கிறதுக்காக. இன்றைக்கி நம்ம சிம்பிளான சிக்கன் கிரேவி செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். 1/2 டீஸ்பூன் டர்மரிக் ஆட் பண்ணிக்கோங்க. வெறும் 4 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு ஈஸியாக முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டேஸ்டியாகவும் வரும், சூப்பராகவும் இருக்கும் ஸ்மெல்லு. ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ஈஸி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராகவே வரும். நான் ஆல்ரெடி சாம்பார் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது சைட் டிஷ்க்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அது பச்சை வாசனை போனதும் சிக்கன் ஆட் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா. நான் முன்னாடியே டர்மரிக் பவுடரெல்லாம் ஆட் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இஷ்டமாக இருந்தால் சிக்கன் போட்ட பிறகும் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கினேன், மூடி போட்டு விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி ஆகிறதுக்குள்ளே நம்ம போய் பச்சை மிளகா செடி பார்த்து வந்துடலாம். இதோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்மளோட பச்சை மிளகா செடி. இங்கே வீட்டுக்கு பாருங்கள், இங்கே ஒன்று, இது ஒன்று, இங்கே வீட்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் வீட்டுக்கு பாருங்கள். இதெல்லாம் புதினா வீட்டில் இருக்குங்க. புதினானதும் இங்கே கீரை இருக்குது பாருங்கள், கீரை. இது தக்காளி செடி, உங்களுக்கே தெரியும். பீட்ரூட் செடி எனக்கு இங்கே, இது லீஃப், இது பீட்ரூட்டு. இன்னும் மேலெல்லாம் வச்சுருக்கோம், அது ஒரு vlog-ஆ போடுறேன் உங்களுக்கு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளாரக்கீரை ஃபுல்லாக வந்திருக்கு. இது தைராய்டுக்கெல்லாம் நல்லதுன்னு சொல்கிறாங்க, பொரியல் பண்ணி சாப்பிடலாம். இது இவ்வளோ வந்துருக்கு பாருங்கள். இன்னும் மாடி மேலே வாட்டர்மெலன் செடி, அப்புறமா இன்னும் லெமன் செடி, லிச்சி, அப்புறம் இன்னும் க்ரீன் சில்லிஸ், எல்லா செடியும் மேலே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாளைக்கு உங்களுக்கு தனி vlog-ஆ அது போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்மோஸ்ட் சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது கொரியாண்டர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்மளோட சிக்கன் கிரேவி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் கிரேவி சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.